கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை உலகத்துல எவ்வளவோ புத்தகங்கள் இருக்குது, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, கர்த்தரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். வாசிப்போம். எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதவசனம் எப்படிப்பட்டதா இருக்குதான்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குதான். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் கர்த்தரோட வார்த்தைக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. பார்க்கிறோம். ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. பார்க்கிறோம். முதல் பகுதி இந்த எபிரேயர் 4 முதல் பகுதியை அநேக இடத்துல நம்ம வாசிப்போம், பின்பகுதியை அநேகர் வாசிக்கிறது. இந்த ஆத்மா ஆவி கணுக்கள் இதை குறித்து நம்ம பிற்பாடு நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்குது நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 55:11 வாசி. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்குது, ஜீவன் உள்ளதா இருக்குது. அந்த வார்த்தை தேவன் அந்த வார்த்தையை அனுப்புறாரு. அந்த வார்த்தை என்ன செய்து போய் அங்க செய்யக்கூடிய காரியத்தை செய்துட்டு வரக்கூடியதா இருக்கு, நம்முடைய வார்த்தை இந்த காலவெளியில எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா? நம்ம வார்த்தைக்கு பலம் இருக்குதா? வல்லமை இருக்குதா? ஜீவன் இருக்குதா? அப்படின்னு நம்மளோட வார்த்தையை குறித்து ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த வல்லமையும் ஜீவனும் கொடுக்கக்கூடியதான வார்த்தை நம்ம இருதயத்திலிருந்து இருந்து வருதுன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம எப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசணும், எப்படிப்பட்டதான காரியத்தை மற்றவங்ககிட்ட சம்பாஷிக்கணும், மற்றவங்க எப்படி நம்ம பேசணும். இந்த வாயிலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து இனிப்பும் தித்திப்புமான நீர் சுரக்குமா? சுரக்காதே. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து இனிப்பும் தித்திப்புமான நீர் சுரக்குமா? சுரக்காது. ஒண்ணு இனிப்பான நீர் சுரக்கும், இல்ல தித்திப்பான நீர் சுரக்கும். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து இனிப்பும் தித்திப்புமான நீர் சுரக்காது. அதே போல நம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோம், வல்லமையுள்ள வார்த்தையை பேசுறோம், ஜீவனுள்ள வார்த்தையை பேசுறோம். நம்மளோட பேசுகிறதான வார்த்தை, மற்றவர்களிடத்துல பேசுற வார்த்தை, நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுறதான வார்த்தையை குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வார்த்தையை குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை கர்த்தரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. அது போய் செய்யக்கூடிய காரியத்தை செய்துட்டு வரக்கூடியதா இருக்குது பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரோட வார்த்தை எப்படி இருக்கிறான்? கர்த்தரோட வார்த்தை எப்படி இருக்குதான்? என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் கர்த்தரோட வார்த்தை அப்படி வல்லமை உள்ளதா இருக்குது பார்க்கிறோம். வல்லமை உள்ளதா இருக்குதுன்னு பார்க்கிறோம். நம்ம வேத வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை பேசி இருக்கிறாரு. அந்த வார்த்தைகள்லாம் எப்படி பிரதிபலன் வந்திருக்குது நம்ம பார்ப்போம். மத்தேயு 8:23-27. மத்தேயு 8:23-27. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். இயேசு என்ன செய்யறாரு? படகுல ஏறி போறாரு. படகுல ஏறி போகும்போது சீஷர்களும் கூட படகுல ஏறி போறாங்க. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். இயேசு என்ன செய்யறாரு? நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா படகு எப்படி இருக்குது? கவிழ்ந்து போகத்தக்கதாக அலை அடிக்குது. படகு மேலும் கீழுமா ஆடிக்கிட்டு இருக்குது. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே
எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். சீச்சர்லாம் ஒடியாது இயேசுவை எழுப்புறாங்க. இயேசுவே எங்களை ரட்சியும் ஆண்டவரே, நாங்க சாக போறோம் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் அப்படின்னு இயேசு சொல்றார். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இயேசு என்ன செய்யறாரு? எழுந்திருச்சு, அற்ப விசுவாசியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலை அதற்றாரு. உடனே அந்த கடலே அமர்ந்துருச்சு, அப்படியே அமர்ந்துருச்சு. அப்புறம் கர்த்தரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. கர்த்தரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அப்ப நம்ம கர்த்தரோட வார்த்தை குறித்து பேசும் போதும் அந்த காரியம் நடக்கும்ன்றதான நம்ம விசுவாசம் நமக்கு இருக்கிறோம். அந்த காரியம் நடக்கும் விசுவாசம். ஏன்னா கர்த்தரோட வார்த்தை நம்மிடத்திலிருந்து புறப்படுது. கர்த்தரோட வார்த்தை நம்மிடத்திலிருந்து புறப்படுது. கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, அந்த வார்த்தை என்ன செய்யுது? போகுது. இயேசு சொல்றாரு, அமர்ந்துன்னு சொல்றாரு. உடனே என்ன செய்யுது? அதட்டினாரு. உடனே அந்த காற்று கடலும் அப்படியே அமைதல் ஆயிடுச்சு. அப்படியே அமைதலா ஆயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அப்ப இந்த கால வேளையில நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா? நம்மளோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா? நம்மளோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறோம். அது நம்மளோட சொந்த வார்த்தையா இருந்தா அதுக்கு வல்லமை இருக்காது. அது இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையா இருந்தா அதுக்கு வல்லமை இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையா இருந்தா அதுக்கு வல்லமை இருக்கும். நம்ம பிரசங்கிக்கிறோம், நம்ம வார்த்தையை சொல்றோம் அநேகருக்கு. அது நம்மளோட சொந்த வார்த்தை இல்லை. எந்த வார்த்தை? வேத வசனத்துல உள்ளதான வார்த்தை. வேத வசனத்துல உள்ளதான வார்த்தை, வேத வசனத்துல இருக்கிறதான வார்த்தை. நம்மளோட சொந்த வார்த்தையை குறிச்சு வச்சு நம்ம பேசுற சில பேர் பைபிளுக்கு அநேக வியாக்கியான காரியங்களை கொடுப்பாங்க. ஆனா அவங்க சொல்றதான ஒரு காரியமும் வேத வசனத்துல இருக்காது. அது எப்படி கர்த்தரோட வார்த்தை நம்ம சொல்ல முடியும்? அது கர்த்தரோட வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. அது அந்த சொல்லுகிறதான வார்த்தை வேத வசனத்தை ஒட்டி இருக்கணும். அந்த வேத வசனம் பேசுகிறதான காரியத்தை பேசணும். அதான் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை. நம்ம இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை பேசாம நம்ம சொந்த வார்த்தையை பேசி அங்க அற்புதம் நடக்குமா? நடக்காது. அதிசயம் நடக்குமா? நடக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து அவரோட வார்த்தைக்கு வல்லமை ஆயிடுச்சு. காற்று கடலும் அதட்டினாரு, அது அமர்தலா அமைந்தலா ஆயிடுச்சு நம்ம பாக்குறோம். அப்ப நமக்கும் அப்படிப்பட்டதான வார்த்தை நமக்குள்ள காணப்படணும். நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை காணப்படணும். நம்ம படிச்சோம் பாட்டு, அழகா படிச்சோம். ஃபாதர் பெர்க்மான்ஸோட பாட்டு படிச்சோம். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், தினமும் அவருக்காய் கனி கொடுப்பேன். பாருங்க, அந்த பாட்டு அவரு அழகா எழுதி இருக்கிறார் வேத வசனத்துல. கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தாலுடைய அதே மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்ப அந்த பாட்டை படிச்ச நம்ம கோதுமை மணி போல் படிச்சிடுவோம், உமக்காய் தினமும் கனி கொடுப்போம். அப்ப நம்ம கனி கொடுக்க கூடியதான நம்ம நிலவரத்துல காணப்படணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? சுயத்துக்கு சாகணும். சுயத்துக்கு சாகணும். அப்ப சுயத்துக்கு சாகணும்னா நம்மளோட சுயத்துக்கு சாகுறோம் அப்படின்னா என்ன செய்யறோம்? நம்ம சுய இஷ்டம், சுய வார்த்தை எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்யறோம்? முதலாவது மறிக்கிறோம். அப்ப மறிச்சாதான் கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள எழுப்பும். இன்னும் கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள உருவாகும். அப்ப நம்ம சுயத்தையும் நம்ம வெட்டி சாகடிக்கல, சுயத்தை சாகடிக்கல, நம்ம சுயமும் இருந்து கிரியை செய்து கர்த்தரோட வார்த்தை அங்க செயல்படாது. நம்மளுடைய வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்கணும்னா நம்மளோட சுயமானது சாகும். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படாத முன்பு எப்படி ஜீவிச்சோம்? இந்த சரீரம் பார்க்கறதான காரியத்தெல்லாம் பார்த்து நம்ம ஆத்மா என்ன செஞ்சுட்டு, ஓ நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை என்ன ஜீர்ணிச்சுக்கிட்டு அந்த காரியத்தை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆத்மா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் நமக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் இல்லாதபடினால நம்மளோட ஆத்மா என்ன செய்யுது? அந்த சரீர கண்கள்ல பார்க்கறது, காதுகள்ல கேட்கறது, இதையே அடிப்படையா கொண்டு வாழ்ந்துருக்கணும். இதையே அடிப்படையா நம்ம வாழ்க்கையின் அடிப்படை. எப்படி வாழ்க்கையின் அடிப்படை? நம்ம கண்கள்னால பார்க்கிறோம் நல்லா இருக்குது, காதுகள்னால கேட்கிறோம் நல்லா இருக்கு அப்படின்னு இதை அடிப்படையா கொண்டு மாம்சத்துல பார்க்கறதான காரியத்தை ஒரு அடிப்படையா கொண்டு நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். அடிப்படையா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சுயத்துக்கு சாகணும். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தாலொழிய நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டீங்க. அப்ப கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகணும். நிலத்துல விழுந்து சாகணும், செத்துருச்சு. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்டோம்,
நம்ம கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறோம். முன்பு எப்படி ஜீவிச்சோம்? கண்ணுனால பார்த்து காதுனால கேட்டு அந்த அடிப்படையில வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டுட்டோம். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்துருச்சு, செத்துருச்சு. சுயமா நம்மளால கிரியை செய்ய முடியல. ஆனா இப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்கு நம்ம வார்த்தைக்கு கீழ்படிச்சு நம்ம நடக்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்து அந்த ஆத்மா என்ன செய்யுது? அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நல்ல வார்த்தையா இருக்குது, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்குது, இப்படிதான் நம்ம ஜீவிக்கணும், இப்படிதான் நம்ம நடந்துக்கணும், அன்றாட வாழ்க்கையில இதைதான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறோம். அப்ப கர்த்தரோட வழிகள்ல நடக்கும்போது நம்ம மாம்சத்தின்படி நடக்கல. அப்ப கர்த்தரோட ஆவியான ஒரு பேசுகிறதான காரியத்தை நம்ம நிதானிச்சு பார்த்து அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்படிச்சு நடந்து நம்ம கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறோம். ஆனாலும் நம்ம ரொம்ப காலமா மாம்சத்தின்படி ஜீவிச்சிட்டோம். கண்கள்ல பார்த்து காதுகள்ல கேட்டு நம்ம ஜீவிச்சிட்டோம். தொடர்ந்து அப்படிதான் ஜீவிச்சுக்கிட்டு பார்த்தோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம அதே மாதிரி ஜீவிக்க சொல்லி நம்மளோட என்ன செய்ய நம்ம ஆத்மா தூண்டுதல் கொடுக்கும். நம்ம கண்ணுனால பாக்குறோம், காதுனால கேட்கிறோம். சில காரியத்தை தேவனுக்கு பிரிவில்லாத காரியத்தை நம்ம கண்ணுனால பாக்குறோம், காதுனால கேட்கிறோம். அப்ப கேட்க நமக்கு என்ன செய்யுது? மறுபடியும் நம்ம இந்த உலகத்தின் கூட ஒட்டி பாவ காரியங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சில சமயம் நம்ம சொல்றதான காரியம் நம்ம நினைப்போம், ஆவியானவர் தான் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சு இந்த காரியத்தை சொல்லி தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் நம்ம ஆவியானவர் நம்மோடு பேசுறது உண்மைதான். அதே வேளையில இந்த கண்கள்ல பார்த்து நம்ம மாம்சத்துல வேற சிந்தை இருக்கு. மாம்சத்தின்படி மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப மாம்சத்திலேயே ஒரு நமக்கு சிந்தை இருக்கு. அப்ப மாம்ச சிந்தையில சில காரியம் நமக்கு வரும். நம்ம நினைச்சுக்கோம் இது ஆண்டவர் சொன்னதான காரியம், நினைச்சு அந்த மாம்ச சிந்தை என்ன செய்வோம்? அதை பின்பற்றி நம்ம ஓடுவோம். அதான் நம்ம பல இடத்துல பாக்குறோம். பாருங்க, இந்தியாவில் ஒரு போதகர் இருக்காரு, அந்த ஏஞ்சல் டிவி நடத்துறாங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அவர் பெரிய தேவாலயம் கட்ட சொன்னாரு. ஆண்டவர் பூமியில தேவாலயம் யாரையும் கட்ட சொல்லல. அப்ப தேவனோட வார்த்தை அவருக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு? அது மாதிரி சொல்ல மாட்டார். ஆண்டவர் யாரையும் பெரிய தேவாலயம் கட்டி நான் வந்து அதுல குடியிருக்க போறேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். பழைய ஏற்பாட்டுல தேவாலயம் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்குள்ள ஜீவிக்கிறாரு. அதனால ஆண்டவர் பெரிய தேவாலயம் கட்டி அதை நான் வந்து ஜீவிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அப்ப இப்படியா மாம்சத்தின்படி வர ஆலோசனை இருக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப மாம்சத்தின் வர சிந்தையை குறிச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் தான் பேசி இருக்கிறாரு. ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரியா அப்படின்னு சொல்லி காரியங்களை செய்வாங்க. அப்ப எப்படி ஆண்டவர் சொன்னாரா, இப்ப ஆவியானவர் சொன்னாரா, எப்படி பிரிக்க முடியும்? ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறாரு, இல்ல ஆவியானவர் தான் சொல்லி இருக்கிறாருன்னு நம்ம எப்படி பிரிக்க முடியும்? அதுக்குதான் நம்ம மறுபடியும் அந்த வசனத்துக்கு போவோம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்குது. இதுக்காகதான் முக்கியமான காரியம் இருக்கு. இந்த எபிரேயர் 4:12 ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. நம்ம பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படாத முன்னுக்கு அந்த மாம்சத்தின்படி ஜீவிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம மாம்சத்தின் உறவு நமக்கு ரொம்ப இருக்குது, நம்ம ஜீவிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா அந்த வார்த்தை, கர்த்தரோட வார்த்தையை நம்ம அடிக்கடி படிக்கிறதுனால கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. இந்த வார்த்தை என்ன செய்யுது? மாம்சத்தையும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடியதா இருக்குது. முந்தி எப்படி மாம்சமும் நம்ம ரட்சிக்கப்படாத முன்பு மாம்சமும் ஆத்மாவும் ஒட்டிக்கிட்டு இருந்து செயல்படக்கூடியதா இருந்துச்சு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இதை ரெண்டா பிரிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது எது பிரிக்கும்? இந்த கர்த்தரோட வார்த்தை தான் பிரிக்கக்கூடியதா இருக்குது. கர்த்தரோட வார்த்தை இந்த ஆத்மாவையும் அந்த மாம்சத்தையும் ரெண்டா பிரிக்கக்கூடியதா இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்குது. நம்ம என்னத்தை யோசிக்கிறோம்? ஆவியானவருக்கு நம்ம ஆலோசனை கொடுத்திருக்கிறாரா, இல்ல மாம்சத்தை நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அந்த வார்த்தையை, கர்த்தரோட வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்கணும். இந்த கர்த்தரோட வார்த்தை தான் என்ன செய்யும்? ஆத்மாவை
நம்ம ஆத்மாவை மாம்சத்தோடு இவ்வளவு ஒட்டி இருந்து கிரியை செய்துக்கிட்டு இருக்கனால ஆத்மாவை தனித்தனியா பிரிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனோட ஆவியில தேவனோடு இடைப்பட்டு நம்ம ஆவியோடு இணைக்கப்பட்டு கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியும். எப்படி இந்த காரியம் முடியும்? நம்ம வேத வசனத்தை தியானிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அடிக்கடி சில பேர் வேத வசனம் படிக்கணுமா, படிக்க தேவையில்லையான்னு கேட்பாங்க. வேத வசனம் கர்த்தரோட வார்த்தை, அது ஜீவனோட வார்த்தை, அதை படிக்கணும். அது படிக்கணும். அந்த வார்த்தை தொடர்ந்து நமக்குள்ள இருக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். படிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அந்த வார்த்தை எதுவா இருக்குது? அந்த வார்த்தை தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா இருக்குது நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் அந்த கர்த்தரோட வார்த்தைக்கு எப்படி வல்லமையா இருந்துச்சுன்னு. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். யோவான் 11:43-44. யோவான் 11:43-44. இவைகளை சொன்ன பின்பு லாசரு வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுருட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. லாசருவை பார்த்து செத்து போய் 4 நாள் ஆக்கி இயேசு சொல்றாரு, லாசருவே எழுந்து வா அப்படின்னு. அவன் என்ன செய்யறான்? எழுந்திருக்கிறான். இயேசுவோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. இயேசுவோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. நம்முடைய வார்த்தைக்கு ஏன் வல்லமை இல்ல? நம்ம அநேக வேளையில மாம்சத்துல கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் பேசுறாரா இல்ல மாம்சத்துல பேசிக்கிட்டு இருக்கோமா? ஆவியானவர் தான் பேசுறாரா இல்ல சுயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோமா? கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகணும். அந்த சுயம் சாகணும். அப்பதான் செத்தாதான் என்ன செய்ய முடியும்? தேவனோட வார்த்தையை நம்ம கேட்க முடியும். தேவனோட வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு வல்லமை இருந்துச்சு. இயேசு சொன்னாரு, லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொன்னா லாசரு என்ன செஞ்சாரு? எழுந்திருச்சு வந்ததை பார்க்கிறோம். எழுந்திருச்சு வந்ததை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி நிதானிச்சு பார்க்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப பாருங்க, கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இருக்குது. கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இருக்குது. நம்ம பார்க்கிறோம், வேத வசனத்துல வாசிக்கிறோம், மாம்ச சித்த மரணம், ஆவியின் சித்த ஜீவன சமாதானம். அந்த கர்த்தரோட வார்த்தை வெறும் மாம்ச சிந்தையில இருக்கக்கூடாது. வெறும் மாம்ச சிந்தையில இந்த கர்த்தரோட வார்த்தை இருக்கக்கூடாது. அது எங்க காணப்படணும்? நமக்குள்ள காணப்படணும். இயேசு நமக்குள்ள ஜீவிக்கணும். கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள ஜீவிக்கணும். சில பேர் பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஞாபக வசனம் என்ன சொல்லுவாங்க, மெமரி வர்ஸ், ஞாபகார்த்த வசனம், ஞாபகப்படுத்தி வசனத்துக்கு ஒரு அதிகாரத்தை ஞாபகப்படுத்தி 119 ஞாபகப்படுத்தி சொல்லு, 120 ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? அதை ஞாபகப்படுத்தி சொல்லும். ஞாபகப்படுத்தி சொன்னா தாய் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். ஐயோ, என் பிள்ளை 119வது சங்கீதத்திலே மெமரைஸ் பண்ணி சொல்லிருச்சு, என் பிள்ளை பெரிய பரிசுத்தவான் ஆயிரும், என் பிள்ளை பெரிய பரிசுத்தவான். ஐயா, 119ஆம் சங்கீதத்தைய என் பிள்ளை பாராம படிக்குதியா பைபிளை பார்க்காம? அது எந்த சிந்தையில இருக்குது? அந்த மாம்ச சிந்தைக்குள்ளே காணப்படுது. நம்ம சிந்திக்கிறதான பகுதியில காணப்படுது. அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவிக்கணும். வெறுமனையே நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்றதுனால நமக்கு ஒண்ணு நடக்க போறது இல்ல. அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு, அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த இயேசு நமக்குள்ள ஜீவிக்கணும். கர்த்தராகிய இயேசுவை நமக்குள்ள விதைக்கணும். நம்ம வெறுமனை அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி பேசுறது, மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. மனப்பாடம் பண்ணணும் தான். ஆனா ஆரம்பிச்சுல இருந்து கடைசி வரைக்கும் மனப்பாடம் பண்ணி கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா அறவே புண்ணியம் இல்லை. கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா அறவே புண்ணியம் இல்லை. நம்ம மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவன சமாதானமும் நம்ம வாசிக்கிறோம். அநேகர் இப்படிதான் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணும். 119ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி பாராம பார்க்காம சொல்லும். ஆனா கொஞ்ச நாள் பெருசா பார்த்தா எங்கேயாவது கர்த்தரை விட்டு தூரமா போய் நிற்கும். சின்ன பிள்ளைங்க என் பிள்ளைங்க அப்படிதான் இருந்துச்சு, நல்லா சொல்லிச்சு, வார்த்தையெல்லாம் பேசிச்சு, கர்த்தரோட இதை மெமரைஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிச்சு, ஞாபகப்படுத்தி சங்கீதத்தை அப்படியே சொல்லும். ஆனா இப்ப எங்க இருக்குது ஜீவியம்? ஏன்னா
வசனம் மாம்ச சிந்தையில தான் இருக்குது, உள்ளுக்கு இல்ல. இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு ஜீவிக்கல, வெறும் வசனமா தான் நம்ம சிந்தையில தான் இருக்குது, ஆவியின் சிந்தையில காணப்படல. இயேசு கிறிஸ்து இல்ல உள்ளுக்கு, வெறும் வசனமா தான், வார்த்தையா தான், சாதாரண வார்த்தையா நம்ம சிந்தைக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நமக்குள்ள இருக்குது, அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம், அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. ஏன் இப்ப அநேக இடங்கள்ல அந்த வார்த்தை கிரியை செய்ய முடியல? ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை இல்ல, அது மாம்சத்திலிருந்து நமக்குள்ள உண்டானதான வார்த்தை. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கல, ஜீவிக்காதபடினால சொந்த வார்த்தையை நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தையை? மனப்பாடம் பண்ணின வார்த்தைய நம்ம மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால பயன் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ள காணப்படுறோம். அந்த இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ள காணப்பட்டாதான் நம்ம என்ன செய்யணும்? அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய முடியும். கர்த்தருக்கு பயன்படும் பாத்திரமா இருக்க முடியும். கர்த்தருக்கு கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு வல்லமை இருந்துச்சு. லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொல்லும் போது லாசரு எழுந்திருந்து நின்றான். லாசரு எழுந்திருச்சு நின்றான்னு பாக்குறோம். காற்றையும் கடலையும் காற்று என்ன செஞ்சாரு? அதட்டினாரு. அது கர்த்தருக்கு கீழ்படிச்சிச்சு. காற்றும் கடலும் கர்த்தருக்கு கீழ்படிச்சிச்சுன்னு பாக்குறோம். அப்ப காற்றும் கடலும் கர்த்தருக்கு கீழ்படிச்சுன்னா கர்த்தரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அப்புறம் அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும்னா நம்ம பாட்டு படிச்சோமே, கோதுமை மணி போல் படித்திடுவேன், உமக்காய் தினமோ கனி கொடுப்பேன். அப்ப கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகிறது போல நம்ம என்ன செய்யணும்? சுயத்துக்கு சாகணும். அப்ப பாருங்க, பரிசுத்தவான்களாம் ஃபாதர் பிரத்மான்லாம் பாட்டு எழுதியிருக்கிறாரு. இதோ ஒரு அற்புதமான வார்த்தையை வச்சு அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. அவன் பாட்டு படிக்கும் போது அந்த பாட்டை என்ன செய்யணும்? தியானிச்சு படிக்கணும். இப்ப படிக்க வர்ற பாட்டெல்லாம் தியானிச்சு படிக்கிற மாதிரி இல்ல. யார் பாட்டை தியானிக்கிறதும் இல்ல. ஏன்? மியூசிக்க தான் தியானிக்கிறாங்க. பாட்டை, கர்த்தரோட வார்த்தையை தியானிக்கல. இப்படி கர்த்தரோட வார்த்தையை தியானிக்காம வெறும் மியூசிக் நம்ம ஆடி பாடி நம்ம என்ன செய்யறோம்? சுயத்துல தான் ஜீவிக்கிறோம், மாம்சத்தின்படி தான் ஜீவிக்கிறோம். அந்த வார்த்தையில எழுதியிருக்கிற வரிகள், அந்த வரியை தியானிக்கணும். கோதுமை மணி போல் படித்திடுவேன், உமக்காய் தினமோ கனி கொடுப்பேன். அப்ப அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே ஆண்டவரே, நான் சுயத்துக்கு சாகுறேன், ஆண்டவரே சுயத்துக்கு நான் சாகுறேன், ஆண்டவரே மெய்யாகவே நான் கனி கொடுப்பேன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு தியானிச்சு பாட்டை படிச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நம்ம வெறும் மியூசிக்காக பாட்டை கேட்டாக்கா அதுல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வராது. கர்த்தரோட வார்த்தை ஜீவன் இருக்கு. கர்த்தரோட வார்த்தைக்கு ஜீவன் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏன் செய்யப்படுது? கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இருக்குது. அது இந்த ஜீவனோட வார்த்தை நமக்குள்ள இருக்குது. வெறுமனே நம்ம மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணோம்னா அதே வேளையில கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள காணப்படணும். அந்த மாம்ச சிந்தையில வார்த்தை இருந்து புண்ணியம் இல்ல. அந்த வார்த்தை ஆவியின் சிந்தைக்கு போனோம். ஆவியின் சிந்தைக்கு போனோம்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். அதான் நம்ம படிக்கிறோமே, இனி நான் அல்ல பிழைப்பதனிலே கிறிஸ்து இயேசுவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். இந்த பாட்டை ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார். இந்த பாட்டை ஒரு பரிசுத்தவான், இனி நான் அல்ல பிழைப்பதனிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறாரு. பாருங்க, என்ன ஒரு அற்புதமான வரி, ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டுக்கு மியூசிக் இல்லாமயே நல்லா இருக்கும். இந்த பாட்டு நம்ம தியானம், நம்ம பாட்டை கேட்க கூடாது. கர்த்தரோட வார்த்தையை தியானிச்சு நம்ம படிக்கணும். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்து வரும் பொழுது அந்த செங்கடல்ல 2ஆம் பிளந்த பிறகு மரியாள் பாட்டு படிச்சுக்கிட்டு வந்தா. மரியாள் பாட்டு படிச்சு வந்தா. மிரியாம் பாட்டு படிச்சுட்டு வந்தா. மோசேயோட அக்கா. என்னன்னு? கர்த்தர் எங்களை விடுவிச்சாரு, இந்த செங்கடல்ல இருந்து விடுவிச்சு எங்களை கொண்டு வந்தாரு மிரியாம பாடல் பாடுறத பாக்குறோம். அந்த வரிகளை பாக்குறோம். அந்த வரிகள் கர்த்தரை போட்டி பாடக்கூடிய வரிகளா இருக்குது. அப்படிப்பட்ட பாடலை நம்ம பாடி கர்த்தருக்குள்ள பலப்படணும். வெறும் மியூசிக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? பாடலை பாடி நம்ம மாம்சத்துல பலப்படக்கூடாது, ஆவியில பலப்படணும்னா ஒவ்வொரு கர்த்தரோட வார்த்தையை தியானிக்கணும். நம்ம தொடர்ந்து காரியத்தை பார்ப்போம். அந்த ஆத்மாவையும் ஆவியையும் கடுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கு. கர்த்தரோட வார்த்தை அந்த செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கு.
செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடியதா இருக்குது. நம்ம ரொம்ப காலமா கர்த்தரை அறியாதப்ப மாம்சமும் ஆத்மாவும் மாம்சமும் சரீரமும் இணைந்து செயல்பட்டுச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே தொடர்ந்துதான் செயல்படும். ஆனா அந்த ஆத்மாவையும் அந்த சரீரத்தை ரெண்டா பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்? இந்த வேத வசனம் தான் பிரிக்கணும். வேத வசனம் பிரிக்கணும் எப்படி? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட சத்தம் கேட்கணும். அப்ப வேத வசனம் அது ஜீவனுள்ள வார்த்தையா இருந்தா, ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள இருந்தா, நம்ம தேவையில்லாத காரியம் நமக்கு வருது, யோசனை வருது, அதை என்ன செய்யும்? அது சரியில்லை. ஜீவனுள்ள அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தை பேசக்கூடியதா இருக்குது. இப்ப செய்யலாம்னு நினைக்கிறியா, அது சரியில்லை அப்படின்னு பேசக்கூடியதா இருக்கு. அப்ப ஜீவனுள்ளாத வார்த்தைய நம்ம மாம்ச சித்தியில அடக்கி வச்சிருந்தாக்கா அது பேசாது, நமக்குள்ள பேசாது, நமக்குள்ள கிரியை செய்யாது. அதே ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா தவறான காரியத்தை நம்ம விலகி கொண்டு தவறா நம்ம செயல்படும் போது அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் நமக்கு போதிப்பார். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தரோட வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? ஜீவனுள்ளதா இருக்குது. நம்ம ரொம்ப காலமா மாம்சத்தின்படி ஜீவிச்சிட்டோம். ஆனா அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம என்ன செய்ய? சரீரம் மாம்சம் அதன்படியே ஜீவி, அதான் உனக்கு வசதியா இருக்கும், அதுதான் நீ பழகி இருக்கிற, அதுதான் உனக்கு தெரியும் அப்படின்னு நம்மோடு பேசக்கூடியதா இருக்குது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கும் போது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். வெறும் வார்த்தை மாம்ச சித்தியில இருக்கிறதுல பயன் இல்லை. நம்ம மனப்பாடம் பண்ணி எவ்வளவோ பிள்ளைங்க பாக்குறோம், சின்ன பிள்ளைல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. ஆனா இப்ப எங்க இருக்குதுங்க? நான் பிள்ளைங்களுக்கு கர்த்தரோட வார்த்தையை விதைக்கணும், வார்த்தையை விதைக்கணும், உள்ளுக்கு கிறிஸ்துவாக ஜீவிக்கணும். பெரியவங்க கிட்ட கூட என்ன செய்ய? கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிச்சாதான் நம்ம அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியும். இல்லாட்டி நம்ம சுயத்திலேயே என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்து என்ன இதை செய்ய சொன்னாரு, இயேசு என்ன அதை செய்ய சொன்னாரு, இயேசு இப்படி செய்ய சொன்னாருன்னு சொல்லி மாம்சத்துல நம்ம சிந்திச்சு என்ன செய்வோம்? அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தேவனோட சித்தத்தை நம்மளால செய்ய முடியாது. அதான் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து கூட உலகத்துல இருக்கும்போது இதை நம்மளுக்கு படிப்பிக்கிறதுக்காக தான் இயேசு என்ன சொன்னாரு? இயேசுவோட தாயார் மகனே அந்த திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சியா சொன்னாரு. ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம படிப்பிக்கிறாரு. பிதாவோட கர்த்தரோட வார்த்தையை கேட்டு காரியத்தை செய்ய. நான் எப்படி செய்யறேன் பாத்தியா? தேவன் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன். அதே போல நான் உனக்குள்ள இருக்கிறேன், எனக்கு வெயிட் பண்ணி நான் என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோ, அதன்படி அதுக்கு பிறகு செயல்படி. சொந்தமா மாம்ச சித்தையில ஐயோ குறைஞ்சிட்டா போய் தண்ணியை ஊத்தாத, எனக்கு வெயிட் பண்ணி நான் உனக்கு சொல்லுவேன், அதை எப்ப செய்யணும்னு சொல்லுவேன். ஒரு காரியம் தேவையா இருந்தா நீ எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு காரியத்தை செய்யாத. நான் சொல்லுவாங்க, பதறாத காரியம் செதறாது, பதறாத காரியம் செதறாது. எல்லாம் பதறிக்கிட்டு காரியம் ஐயோ இப்படி போயிச்சா, பதறிக்கிட்டு போய் செய்யா, போய் குடி அந்த காரியம் கர்த்தருக்கு வெயிட் பண்றது இல்லை. அதான் சொல்லுவாங்க, பதறாத காரியம் செதறாது, செதறி போகாது. நம்ம பதறிக்கிட்டு போய் சில காரியத்தை செய்யறதுனாலதான் பலவிதமான தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம், பல விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம எந்த காரியத்தையும் பதறிக்கிட்டு சரி ஒரு காரியமா ஒரு பிரச்சனையா அதை கேட்டு தியானிச்சு நிதானிச்சு காரியங்களை செய்யக்கூடியவா இருக்கணும். இல்லாட்டி நமக்கு ஒரு ஜெயஜீவியை நம்மளால செய்ய முடியாது. கருத்துக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம். சங்கீதம் 119 105 வசனம். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே நமக்கு தெரியுது, நமக்கு என்ன செய்யக்கூடாது? கண்கள்ல பார்த்து நம்ம நடந்து போக கூடாது. ஓ அங்க நல்லா இருந்துச்சு, அங்க போய் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, நான் அங்கதான் போறேன், அங்க நல்லா இருந்துச்சு, இங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு. கர்த்தரோட வசனம் நம் கால்களுக்கு தீபமா இருக்கணும், தீபமா இருக்கணும். கர்த்தரோட வசனம் என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும். கர்த்தரோட வசனத்தை ஒட்டிதான் நம்ம என்ன செய்யணும்? காரியம். கர்த்தர் தான் நமக்கு ஆலோசனை சொல்லணும். இது என்னத்தை குறிக்குது? கர்த்தர் தான் நம்ம ஆலோசனை சொல்லி நம்மை நடத்தணும். ஏன் நம்ம கர்த்தர் ஆலோசனை சொல்லி நடத்தணும்? நான் அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். நம்ம உலகத்தின் பிரகாரமா நம்ம முந்தி ஜீவிச்சோம்.
மாம்ச சித்தியில ஜீவிச்சோம். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகல, அதனால சுயத்துல ஜீவிச்சோம். இப்பொழுது நம்ம சுயத்துல ஜீவிக்க கூடாது, ஜீவிக்க முடியாது. கர்த்தர் நமக்குள்ள, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்லா ஆலோசனை சொல்லி நம்ம நடத்தணும். இம்மட்டும் கர்த்தர் என்ன செய்தாரு? நமக்கு ஆலோசனை சொல்லி தெரிஞ்சிருக்கிறாரு. நமக்கு கர்த்தர் காரியங்களை விலகி கொள்ள கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள கண்களை தருபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.